வணக்கம். மகர ராசி என்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன் கிரகங்கள் எங்கெங்கு அமர்ந்திருக்கின்றன என்று பார்ப்போம். மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிநாதன் சனி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 7 சனி உங்களை விட்டு விலகிவிட்டது முற்றிலுமாக. உங்கள் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய மாதம் இதுதான். தனஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் இருப்பதால் தடையின்றி தன வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். 27/3 அன்று சுக்கிரன் மேஷ ராசிக்கு வந்து அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்திற்கு வருவது ஒரு நல்ல நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடிய நேரம் என்று சொல்லலாம். இனிமையான பலன்கள் ஒவ்வொன்றாக உங்களை தேடி வரும். ஆரோக்கியம் சீராகி உங்களை ஆனந்தப்படுத்தப் போகிறது. வெளிநாட்டு வணிகம் வெற்றி நடை போடப் போகிறது. பங்கு சந்தை லாபம் தரப்போகிறது. பண வரவு திருப்தியாக இருக்கப் போகிறது. இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். பொதுவாக வீடு, வாசல், வயல், வரப்பு, தோட்டம், துறவு என்று ஏதாவது வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. தாயின் உடல்நலம் சீராகும். பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்கள் செல்லும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் உருவாகும். ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று செவ்வாய் மீன ராசியில் சென்று சஞ்சாரம் செய்வார். உங்கள் ராசிக்கு 4, 11 இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நீண்ட நாட்களாக நிறைவேறாத காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். வீடு, இடம் வாங்குவதற்காக எடுத்த முயற்சி கைகூடும். ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் உங்களை தேடி வரலாம். உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரும். வேலைக்கு சேரலாமா என்று கூட யோசிப்பீர்கள். தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து சென்று மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய நேரம் இதுதான். மீன ராசிக்கு செல்லும் புதன் பகவான் அங்கு நீச்சம் பெறுவார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது ஒரு விதத்தில் நன்மைத்தான். அதே நேரம் புதன் 9க்கு அதிபதியாகவும் இருப்பதால் திடீர் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். குறிப்பாக பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். சில காரியங்கள் முடிவடைவது போல் இருந்தாலும் கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிடும். கூட்டு தொழில் புரிவோர் பங்குதாரர்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன கலக்கம் ஏற்படும். உத்தியோக மாற்றங்கள் உருவாகி நீண்ட தூரத்திற்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதே நேரத்தில் மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல என்பார்கள். சகாயஸ்தானத்தில் பகை கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் பல காரியங்களில் தடைகள் ஏற்படும். சுப காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லும். உடன்பிறப்புகள் போர்க்கொடி தூக்குவார்கள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்வோர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தியாக இருக்கும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பெருமை தானாக தேடி வரும். மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான நேரமும் இதுதான். பொதுவாக மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த பங்குனி மாதம் என்பது உங்களுக்கு பல நல்ல காரியங்களை நடத்தி தந்தாலும் கூட சிறு சிறு மனக்கலக்கங்களையும் அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் நடக்கும். எதற்கும் கலங்க வேண்டாம். இது போன்ற மற்ற ராசிகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.